ஒரு விஷயத்த பார்க்கணும். பர்த் ஆஃப் ஜீசஸ் கிறிஸ்ட், அதாவது எங்களோட ஈசா அலைஹிஸ்ஸலாம். எங்களோட ஈசா அலைஹிஸ்ஸலாம் பொறந்தத வச்சு தான் அந்த கேலண்டர் வந்து உருவாக்குறாங்க. என்ன கேலண்டர்? இன்னைக்கு நாங்க யூஸ் பண்ற ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல். ஆனா நெறைய பேர் வந்து குத்தம் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நாங்க ஹிஜ்ரிய தான் யூஸ் பண்ணணும். என்னத்துக்கு நாங்க அந்த கேலண்டரை யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி. ஈசா அலைஹிஸ்ஸலாம் அந்நிய சகோதரரா? இல்லாட்டி வேற மதத்தை சார்ந்தவங்களா? இல்லாட்டி ஒரு காஃபிரா? முஸ்லீம் தானே. எங்களுக்கு தான் சொந்தம். கிறிஸ்தவர்களுக்கு விட முஸ்லிம்களுக்கு சொந்தமான ஒரு நபியிட பிறந்த டேட்டை வச்சு உருவாக்கப்பட்ட ஒரு கேலண்டரை யூஸ் பண்ண தகுதியானவங்க நாங்க தான். ஏன்னா 365 நாளை தான் அல்லாஹ் குர்ஆன்லயும் சொல்றான். நாள்னு சொல்லக்கூடிய அந்த நாள் 365 தாங்க வருது. அல்லாஹ் 12 மாசத்தையும் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். போயிட்டு புரட்டி பாருங்க. அல்லாஹ் சந்திரனை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கேலண்டர் எங்கட ஹிஜ்ரி கேலண்டரும், சூரியனை மையமா வச்சு உருவாக்கப்பட்ட கேலண்டர் ஜீசஸ் கிறிஸ்ட், அதாவது ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேலண்டரும். இந்த 2 கேலண்டரும் முஸ்லீம் கேலண்டர் தான். மறந்துடவான. ஏன்னா ஈசா அலைஹிஸ்ஸலாம் எங்களோட தான், எங்கட நபி. அதை ஒதுக்கி கொடுக்க வானம். அதை எடுத்துக்கோங்க. தப்பான நோக்கத்துல பார்த்தா, தப்பான கோணத்துல பார்த்தா தப்பு தப்பு தான். இதே சரியா இது நம்மட. ஏன்னா ஆஷிரா நோன்புட வர்றார பாருங்க. ஆஷிரா நோன்பு யூதருக்கு ந- மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்டவங்க இல்ல, நமக்கு தான் அவங்க கிட்ட, நமக்கு தான் அவங்க நெருங்கி வாராங்கன்ட்டு எங்கிட்ட நபின்னு சொல்லி படிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு ஜீசஸ் கிறிஸ்ட் இருந்தாலும் எங்கிட்ட நபி தான். இல்லைங்களா? அதே மாதிரி எனோ டொமினின்னு சொல்லுவோம். அதாவது ஜீசஸ் பிறந்ததுக்கு அப்புறமா, இல்லாட்டி சிஇன்னு சொல்லுவோம். ரெண்டும் யூஸ் பண்ணலாம். பிசினா பிஃபோர் கிறிஸ்ட். இப்போ ஒரு 500 பிசினா சைஃபர் முடிஞ்சு சைஃபருக்கு பின்னாடி போகும். 123னா அது ஏடி எனோ டொமினின்னு போகும். இதெல்லாம் என்னடா சொல்லித்தரேன்னா, ஏன்னா நிறைய பேருக்கு அதிலே கன்ஃபியூஷன். ஏடினா ஏடி ஏடி என்னத்துக்கு ஏடினா? ஏடினா கிறிஸ்துக்கு பின், கிறிஸ்து பிறந்ததுக்கு பின்னாடி அப்படின்னு. இப்போ நிறைய பேர், சில பேர் கேட்கலாம், அவர் சரியா ஜீரோவில் தான் பிறந்தாரா இயேசுநாதர் அப்படின்ட்டு. இல்லைம்மா, அவங்க இந்த மாதிரி லைனில் தான் பிறந்திப்பார். அதுக்கான சரியான ஆதாரங்கள் இல்லை. சரியா? ஸோ அது இப்போ நமக்கு தேவையில்ல அவர் எப்போ பிறந்தாருன்னு. நான் என்ன சொல்ல வர விஷயம், என்ன டொமினின்னு சொன்னால் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறமா இப்போ நாங்கள் 2025 என்னோ டொமினியில் நாங்கள் ஏடின்னு தான் சொல்லுவோம். எனக்கு தெளிவாக போட்டிக்குது. நவ் த இயர் இன் ஏடின்னு சொன்னால் நாங்கள் இப்போ 2025 ஏடின்னு சொல்லுவோம். ஏடி. இப்போ இதை பார்ப்போம். இமாம்கள் அபு ஹனீஃபா, மாலிக், ஷாஃபி அண்ட் ஹம்பல். இமாம் அஹமத் இப்னு ஹம்பல் இவங்க எல்லாமே மதுஹப தொகுத்தவங்க. இப்போ லாய்க்கால ஷாஃபி, ஹனஃபி ரெண்டையும் கலந்து படித்து கொடுக்குறாங்க அப்படின்ற வர கம்ப்ளைண்ட். ஏன்னா ஷாஃபி மதுஹபில் இருக்கிறவங்க சொல்கிற ஒரே கருத்து ஏன் ஹனஃபியா படிக்கணுன்றது தான். ஹனஃபியில் இருக்கிறவங்க கூட ஏன் ஷாஃபியா படிக்கணும்னு கேட்கவே இல்லை. ஆனால் அநேகமாக வர கேள்வி, ஷாஃபியில் இருக்கிறவங்க ஏன் ஹனஃபியா படிக்கணும்னு கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஷாஃபி எடுப்போம். ஷாஃபி குத்தமான்னு சொன்னால் குத்தம் இல்லை. ஷாஃபி என்ன பண்ணுறன்னா, ஷாஃபியோட வரலாறை புரட்டி பாருங்க. நிறைய பேர் மக்கள் எடுத்தோன்னு சொன்னால் ஒவ்வொரு மாதிரி குர்ஆன சுன்னாவை பின்பற்றுறாங்க. அப்படின்னு சொன்னால் தொழுகை முறை டிஃப்ரெண்ட் ஆகிது, ஆடை டிஃப்ரெண்ட் ஆகிது. அவன் அவனுக்கு பொருந்துகிற மாதிரி அவன் இஷ்டப்படி மார்க்கத்தை பின்பற்றி கொண்டியோகல. ஷாஃபி இமாம் முகமது இப்னு இத்ரீஸ் அல் ஷாஃபின்னு சொல்கிறவர் என்ன பண்ணுறான்னு சொன்னால், அவர்கிட்ட இருக்கிற ஹதீஸலும் குர்ஆனையும் எடுத்து, குர்ஆனும் அவர்கிட்ட இருக்கிற ஹதீஸ்களையும் எடுத்து ஒரு மதுஹப தொகுக்கிறாரு. அதுதான் இன்னைக்கு நாம் யூஸ் பண்ணுற ஷாஃபி மதுஹப். அது அந்த காலகட்டத்தில் இருக்கிற மக்கள் அப்படி அந்த மாதிரி சீர்குலைஞ்சி சிந்தனாரி பைத்திக்கிறல்ல மார்க்கத்தை ஒவ்வொரு மாதிரி பின்பற்றி கொண்டிருந்தாங்க. அதனால தான் அப்படி உருவாக்கினார். சரியா? இது ஒரு பெரிய ஒரு சேவை, பாராட்ட வேண்டிய சேவை. இறைவனிடம் அவருக்கு மேலான சொர்க்கத்தை கொடுப்பாயாக. ஆமீன். இதே சேவை தான் இந்த 4 பேரும் செஞ்சாங்க. இவங்க எல்லாருக்கும் மேலான சொர்க்கத்தை கொடுப்பாயாக. ஆமீன்.
ஆமீன். யா ரப்பல் ஆலமீன். அப்போ அந்த காலகட்டத்தில அந்த மக்களுக்கு அப்படி செஞ்சக்கொள்ள, அவர் பொறந்த டேட்டும், இறந்த டேட்டும் யாரும் சொல்லி தரல. அதனால தான் நாங்க சொல்லி தாரோம். அவர் இறந்தது ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி இறந்தது 820 அன்னோ டொமினி. அதாவது 2025ல் நாங்கிக்கிறோம். அதாவது 820ல அவங்க இறந்துக்கிறாங்க. 767ல அன்னோ டொமினில பொறந்துக்கிறாங்க. இப்போ கீழே வருவோம் சரியா? ஏன் ஷாஃபியை காட்டுறேன்னா, ஹனஃபி புலவருக்கு பிரச்சனை இல்லை, ஷாஃபி புலவுக்கு மட்டும்தான் எனக்கு பிரச்சனை. அதனால தான் ஷாஃபியை வச்சு சொல்கிறேன். ஹனஃபியில் இருக்கிறவங்க அதை அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க சரியா? ஸோ இமாம் அல் புகாரி, முகமது இப்னு இஸ்மாயில் அல் புகாரின்னு சொல்லுவோம். ஹதீத் கலெக்ஷன் வந்து ஷஹீஹ் அல் புகாரி எழுதினவர். இவர் பிறக்கிற டேட் என்ன தெரியுமா? 810 ஏடியில். அதாவது ஷாஃபி இமாம் மௌத்தாகி மௌத் மௌத்தாகக்குள்ள புகாரி இமாமுக்கு வெறும் 10 வயசு தான். இதே நாங்கள் இன்றைக்கு யூஸ் பண்ணுற முஸ்லீம் ஷஹீஹுல் முஸ்லிம்ன்ற, அதாவது முஸ்லிம் இப்னு அல் ஹஜ்ஜாஜ் அல் குஷைரின்னு சொல்லுவோம். இமாம் முஸ்லீம்னு சொல்கிறவங்க. இமாம் முஸ்லீம் பிறகுறது 821 ஏடியில். அதாவது ஷாஃபி இமாம் மௌத்தாகி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா, ஷாஃபி இமாம் மௌத்தாகி ஒரு வருஷத்துக்கு அப்புறமா தான் யார் பிறகுறாங்க? ஷஹீஹுல் முஸ்லீம் பிறகுறாங்க. திருமிதி ஹதீஸ் நாங்கள் நிறைய யூஸ் பண்ணி போன்றவங்கள, திருமிதி 4 வருஷத்துக்கு அப்புறமா பிறகுறாங்க. ஷாஃபி இமாம் வஃபாத்தாகி 4 வருஷத்துக்கு அப்புறமா தான் பிறக்கிறதே. பிறக்கிறதே 4 வருஷத்துக்கு அப்புறம். இல்லைங்கண்ணா? அப்போது சுனான் அன் நசாயி வந்து எத்தனை? 9 வருஷத்துக்கு பிறகு. இப்னு மாஜா 4 வருஷத்துக்கு அப்புறமா. இமாம் அபுதாவுதுக்கு மட்டும் எங்களோட ஷாஃபி இமாம் மௌத்தாகுல் வந்து 3 வயசு இருக்கும். 3 வயசு, வெறும் 3 வயசு, குஞ்சு புள்ள, குட்டி புள்ள. அப்போது ஷஹீஹான ஹதீஸில் தேடி போனவங்க லிஸ்ட்டை பார்த்தோன்னு சொன்னால் 800ஆம் ஆண்டு 8ஆம் நூற்றாண்டில் தான் அதிகமாக பேத்திக்கிறாங்க. ஆனால் 7ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது என்னத்த மதுஹபல், 8ஆம் நூற்றாண்டில் உருவாக்கப்பட்டது ஷஹீஹான ஹதீஸ் கிரந்தங்கள். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஷாஃபி இமாம் கிட்ட எல்லா ஷஹீஹான ஹதீஸலும் இருந்திருந்தால், எல்லா ஷஹீஹான ஹதீஸலும் இருந்திருந்தால், ஷாஃபி இமாம் கிதாப் உருவாக்கின அப்புறமா தான் போகிறாங்கன்ற பட்சத்தில் இவங்க எல்லாருமே ஹதீஸை தேடி போகிறதுக்கான அவசியம் உண்டா? அவசியம் உண்டு, தேவையா? ஏன்னா ஷாஃபி இமாமுக்கு பிறகு தான் இவங்கெல்லாம் வாராண்ட கொலை. இவங்கள்ட்ட டிரெக்டாக ஷாஃபி இமாம்கிட்டே போயிட்டு, நான் எனக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு ஷஹீஹான ஹதீஸ், லைஃபான ஹதீஸ், ஹசன் எல்லாம் தேடணும், எனக்கு அதெல்லாம் டைம் இல்லை, நீங்கள் ஹதீஸ் எல்லாம் தாங்க, நாங்கள் எழுதி கிதாபாக ரிலீஸ் பண்ணுறேன்னு சொல்லினா, கஷ்டப்பட்டு இவங்களோட வாழ்க்கையில் பாதிக்கு மேலே செலவழித்து ஹதீஸ்களை தேடி தேடி போயிட்டு ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான அவசியம் உண்டே தேவையில்லை. இல்லாட்டி இந்த 4 பேரையும் பிடிச்சி இந்த 4 பேரையும் பிடிச்சி இந்த 4 பேர்ட்டையும் புகாரி ரஹமத்துல்லா போயிட்டு ஹதீஸ்லாம் தாங்க ஒன்று கேட்டிங்கன்னா, அதுக்கு அங்கிட்டு இவர் கஷ்டப்பட்டு வேறு இடமெல்லாம் போயிட்டு தேடி 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 ஹதீஸை ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான, புதிய ஷஹீஹான ஹதீஸில் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கான அவசியம் ஒன்று தேவையில்லை. ஏன் பண்ணாங்க அப்படின்னு சொன்னால், அன்னைக்கு ஷாஃபி தொகுத்தது அவர்கிட்ட அன்னைக்கு எவ்வளோ ஹதீஸ்கள் இருந்துச்சோ அதை வச்சு மட்டும்தான். அதை தாண்டி புகாரி ரஹமத்துல்லா என்ன பண்ணுறான்னு சொன்னால் அவருக்கு தெரியும், போகிறாரு. அன்னைக்கு ஹனஃபி தொகுத்தது அவர்கிட்ட என்னெல்லாம் ஹதீஸ் இருந்துச்சோ அதை வச்சு மட்டும்தான். அதனால தான் 4 மதுஹபும் சில வித்தியாசங்களில் முரண்படுது. ஏன்னா ஹனஃபி கிட்டக்கிற ஹதீஸ் ஷாஃபிக்கு கிடைக்கல, ஷாஃபி கிட்டக்கிற ஹதீஸ் ஹனஃபிட்ட கிடைக்கல. இதனால தான் முரண்பாடுகள் வருதே ஒழிய 2 பேரும் சரிதான். ஏன்னா அவங்க கிட்ட ஈகிற ஹதீஸை வச்சு தான் அவங்க தொகுக்கேலும், புதுசாக உருவாக்கி தொகுக்கேலா. விளங்கினா? இதுதான் மெயின் பிரச்சனை. ஹதீஸில் அவங்க சரியாக பரிமாற்றி கொண்டிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் இது 2 பிரச்சனையும் வந்திக்காது. ஏன்னா கிடைச்ச ஹதீஸ் அப்படி. ஷாஃபி கிட்ட கிடைச்ச ஹதீஸ் ஹனஃபி கிட்ட கிடைக்கல, ஹனஃபி கிட்ட கிடைச்ச ஹதீஸ் ஷாஃபி கிட்ட கிடைக்கல. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், ஷாஃபி கிட்ட ஒரு ஹதீஸை கிடைச்சிச்சு, ஹனஃபி கிட்ட கிடைக்கலன்ற பட்சத்தில் ஷாஃபி கிட்ட கிடைச்ச ஹதீஸை வச்சு அவர் ஒரு விஷயம் சரின்னு எழுதினத்தை ஹனஃபி கிட்ட அது கிடைக்காதனால பிள்ளைன்னு எழுதினா, இப்போ நீங்கள் சரியாக எடுப்பீங்களா பிள்ளை எடுப்பீங்களா?
சரியா தான் எடுக்கணும். ஏன் எடுக்கணும்னா, ஏன்னா ஷாஃபிகிட்ட அந்த ஹதீஸ் கிடைச்சிச்சு. ஹனஃபிகிட்ட அந்த ஹதீஸ் கிடைக்காதனால அது இல்லன்னு எழுதுறாரு. ஆனா ஈக்கின்னு எழுதுறதுக்கான ரீசன் ஷாஃபிகிட்ட ஹதீஸ் கிடைச்சிச்சு. இப்ப நீங்க சொல்லுங்க, ஷாஃபி ஒண்ட இல்லன்னு சொன்ன ஒண்ட புகாரி கிரந்தத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல அது ஏழும்ண்டு வரக்குள்ள நீங்க ஷாஃபிய எடுப்பீங்களா? இல்லாட்டி புகாரி கிரந்தத்திற்குள்ள ஷையான ஹதீஸ் எடுப்பீங்களா? ஒரு விஷயம் இது, ஷாஃபி அத கருத்த சொல்றதுக்கு ஷஹீஹான ஹதீஸ் எடுத்தாரா இல்லையான்றது. ஏன்னா எல்லா இடமும் ஷஹீஹான ஹதீஸ் யூஸ் பண்ண இல்ல. அவங்க அவங்கள்ட இடத்துக்கு ஏற்ற மாரி தான் எழுதினாங்க. எல்லாத்துக்கும் ஷஹீஹான ஆதாரங்கள் இல்ல. மத்ஹப் எழுதப்பட்ட இடத்துகள்ல. விளங்கினா? ஷாஃபியும் ஹனஃபியும் ஒரே காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க அப்படின்னு சிலவங்க சொல்லுவாங்க. பட் அப்படி இல்லை. ஸோ ஹனஃபி மத்ஹப் எழுதின இமாம் மௌத்தாகின அந்த வருஷத்தில் தான் ஷாஃபி இமாம் பிறக்கிறதே. ஸோ 2 பேரும் வேறு வேறு காலகட்டத்தில் வாழ்ந்தவங்க. சப்போஸ் ஷஹீஹான ஹதீஸில் கிடைக்காத பட்சத்தில் இன்றைக்கும் நிறைய உலமாக்கள் மத்ஹபை என்ன சொல்லுதுன்னு பார்த்து மத்ஹப் படி தான் எடுப்பாங்களோ ஒழிய மத்ஹபை ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு வந்து ஷஹீஹான ஹதீஸாக பார்க்க மாட்டாங்க. ஒரு ஒரு இஸ்லாமிய ஆலோசகர் ஐக்கிறன்னா ஒன்றாவது பார்க்க வேண்டிய விஷயம் ஷஹீஹான ஹதீஸ் கிரந்தங்களில் ஈக்கிதான்றது தான். ஏன்னா எடிஷன்னு சொல்லும். எடிஷன்னு சொன்னால் எட் பண்ணுறது இல்லை. ஒரு புக்கை பார்த்தோன்னா இது 20வது எடிஷன் 21வது எடிஷன்னா பழைய சிலபஸ் மாதிரியும் புது சிலபஸ் வருதுன்னு அர்த்தம். இது ஒரு எடிஷன் இல்லைன்னா அதுக்கு அங்கிட்டு ஷஹீஹான ஹதீஸ்ட கிரந்தங்கள் வந்துருச்சுன்னு அர்த்தம். இந்த கிரந்தங்களில் ஹதீஸ் ஆதாரங்கள் ஈக்கிதாண்டு ஒன்றாவது பார்த்த பிறகு தான் கிடைக்காத பட்சத்தில் தான் ஷாஃபியோ ஹனஃபியோ ஹம்பலியோ மாலிகியோ போயிட்டு பார்க்குறது. அதில் என்ன சொல்லிக்கிறாங்க அதில் சட்டத்தை எடுக்கிறது. ஆனால் நாங்கள் பண்ணி கொண்டிருக்கிறது என்ன தெரியுமா? ஒன்றாவது எப்படி ஷாஃபி எடுத்துட்டு ஷாஃபியில் சொல்லிக்குது இது ஹராம் இது ஹராம் இது ஹராம்னு அப்படியே போய்த்துடுற. விளங்கினா? உழு முறிகிற சட்டமாய்க்கலும் தொழுக சட்டமாய்க்கலும் நீங்கள் ஷாஃபியில் செஞ்சாலும் சரி, மாலிகையில் செஞ்சாலும் சரி, ஹனஃபியில் செஞ்சாலும் சரி, ஹம்பலி செஞ்சாலும் சரி, அது சரியான ஆதாரத்தை வச்சு எழுதிக்கிறாங்கன்னு சொன்னால் அது செய்கிறது பிழை இல்லை. ஆனால் ஒரு விஷயம் ஷாஃபியில் சொல்லப்பட்ட உண்டு அதுக்கு முரணா ஹதீஸ்கள் வர்ற பட்சத்தில் ஷாஃபி எடுப்பீங்களா, ஹனஃபி எடுப்பீங்களா, மாலிக் எடுப்பீங்களான்னு இல்லை. அதுக்கு முரணா ஒரு ஹதீஸ் ஒன்று எக்ஸ்ட்ராவாக வெளியே புகாரி கிரந்தத்தில் வந்த அப்புறமா புகாரியை தான் எடுக்கணும், ஷாஃபியை இல்லை. அண்டர்ஸ்டூட்? அப்போது ஏன் லாய்க்கால 2 மதுஹப்னா லாய்க்கால படிச்சு கொடுக்குற 4 மதுஹபும் 4 மதுஹபைனா லாய்க்கால படிச்சு தரேன் கொள்ள நீங்கள் 4 மதுஹபையும் படிச்சுட்டு தௌரா ஹதீஸ்னு சொல்லக்கூடிய இந்த கோர்ஸை முடிச்சிங்க அப்படின்னு சொன்னால் யூ ஆர் த பர்ஃபெக்ட் பர்சன் டு டீச் இஸ்லாமிக் எஜுகேஷன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் மார்க்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய ஒரு சப்ஜெக்டை முடிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். ஷஹீஹ் புகாரி, முஸ்லீம், அபுதாவுத், திர்மிதி, நசாயி, இப்னு மாஜான்ற எல்லா ஹதீஸ் கிரந்தங்களையும் படித்து 4 மத்ஹபையும் படித்த உத்தனால மட்டும்தான் சரியான தாவா அண்ட் தீர்வை கொடுக்க முடியும். அதை வச்சுட்டு ஷாஃபியை மட்டும் படிச்சுட்டு கொடுக்க முடியாது. இதுதான் நாங்கள் ஷாஃபி புள்ளலுக்கு சொல்கிறது. ஷாஃபியில் இருக்கிறதும் ஹதீஸை வச்சு தான் தொகுத்தாங்க. அது மக்களுக்கு சரியானதை கொடுக்க தான் தொகுத்தாங்க. அதே மாதிரி ஹனஃபிலையும் அப்படி தான். உழு முறிகிற பட்டா உழு முறிஞ்சிரும்னா இன்னைக்கு ஹஜ் கூட செய்ய முடியாது. ஷாஃபி சட்டத்தை விட்டுட்டு ஹனஃபி சட்டத்தை வச்சு கொண்டு தான் இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போகிறாங்க நிறைய பேர். அப்போ ஹஜ்ஜில் பெண்மணி ஒரு பட்டாலே உழு முறியும்னா அது கஷ்டம். அப்போ ஹனஃபியை தழுவி தான் போவாங்க. ஏன் ஹனஃபியை தழுவிக்கணும்? முஸ்லீமாக நடு நிலைமையில போவோமே. ஏன் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிக் இதெல்லாம் மதப். ஆமாம், படிக்க வேண்டிய இமாம்கள், தேவையான இமாம்கள், அதுக்குன்னு வணங்கத்தக்க இமாம்களோ கடவுளாக வணங்கக்கூடிய இமாம்கள் இல்லை. இவங்களும் தவறு இல்லைப்பாங்க. இவங்ககிட்ட கிடைச்சதை இவங்க தந்தாங்க. இவங்க சிறந்த சேவையை செஞ்சாங்க. அதுக்குன்ட்டு 2025 நான் அப்படியே ஈப்பேன்னா இதுக்கு மெயின் காரணம் ஒன்றா சொன்ன படிப்பின்மை, அறியாமை. ஏன்னா இது ஸ்ரீலங்காவுக்கு கப்பலில் வராங்க. மோஸ்ட்லி கேரளா சைட்லேருந்து வராங்க அண்ட் தமிழ்நாடு சைட்லேருந்து வராங்கன்ற பட்சத்தில் கேரளா சைட்லேருந்து தமிழ்நாடு சைடு வராங்க பட்சத்தில் வாராங்க கொண்டு வரது ஷாஃபியை ஒன்றாவது கொண்டு வரக்குள்ள என்ன நடக்குதுன்னா ஷாஃபி தான் எல்லாம் அப்படின்னு ஷாஃபிக்குள்ளே வராங்க. இப்போ ஷாஃபி கிரந்தத்தை தவிர வேறு எந்த கிரந்தமுமே ஸ்ரீலங்காவுக்கு வரல. நல்லா கேட்டுக்கோ, ஸ்ரீலங்காவுக்கு ஷாஃபியை தவிர வேறு எந்த புக்கும் வராத பட்சத்தில் ஷாஃபியில் ஈக்கிறது தான் ஃபர்ல். அதுதான்
கட்டாயம். அது ஒரு மார்க்கத்துல ஷாஃபிய மட்டும் தான் வந்துச்சு. அந்த கிரந்தம் மட்டும் தான் வந்துச்சுன்னு ஷாஃபி. காலப்போக்குல புகாரி ரஹ்மத்துல்லாஹ் வந்து, அதுக்கப்புறமா புகாரி கிரந்தங்கள், முஸ்லிம் கிரந்தங்கள் ஸ்ரீலங்காவுக்கு வரக்கொள்ள, ஷாஃபில ஈக்கிறத ஒரு புத்தியுள்ள மனுஷன், புத்தின்னு எல்லாம் படைச்சு தந்தீரான். 6ஆம் அறிவுன்னு ஒண்ணு இருக்குது. மிருகம் இல்ல. புல்ல பெத்து சோறு குடுக்குறதோ, தீத்துறதோ இன்னைக்கு மிருகமும் செய்யுது. இன்னைக்கு ஒரு மிருகம் கூட சாப்பாடை ஊட்டுது. குருவியை பார்த்தாலும் புள்ளைக்கு சாப்பாடை கொடுக்கும், பறக்க வைக்கும், பழக்கும், வளர்த்துடும். இதெல்லாம் மிருகமும் செய்யுது. மிருகம் இல்லாத ஒரு ஜாதிகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் புத்தியோட யோசிக்கிங்க. ஷாஃபி வந்த அப்புறமா ஷாஃபியோட கருத்தை ஈக்கிறதா நபிசல்லாசன கருத்தை ஈக்கிறதான்ற ஒரு விஷயம் உண்டிக்குது. ஒன்று ஷாஃபி ஏற்கணும், இல்லாட்டி நபி ஏற்கணும். ஒரு புத்தியில நபியை தான் ஏற்பாண்டு கொள்ள ஷாஃபி மதுஹப்ல ஈக்கிற ஒரு விஷயம் ஹதீஸுக்கு முரணா இருந்துச்சுன்னு சொன்னால் ஹதீஸை தான் எடுக்கணும் வழியா ஷாஃபி மதுஹப் எடுக்கக்கூடாது. நீங்கள் ஷாஃபி இல்லை, எங்களோட உம்மா அப்பா ஷாஃபியில் தான் இருந்தாங்க, எங்களோட அப்பா ஷாஃபியில் தான் இருந்தான்னா நீங்கள் அந்த பரம்பரை ஆட்சியாக செய்றீங்க. இது ஜாகிலியா காலத்தில் இருக்கிறீங்க. இது ஜாகிலியா காலம் தான், நான் இல்லை சொல்லல. அன்னைக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கொள்ள காஃபிர் அதானே சொன்னாங்க, இது என்ன பரம்பரையாக வந்தது. ஏன் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாப்பா என்ன சொன்னான், இல்லை நான் என் பரம்பரையாக தான் வந்தேன் அப்படின்னு சொன்னான். அப்படி இல்லை, பரம்பரை வேற, புத்தி இன்னொன்று வேற. பரம்பரையா இதை செஞ்சாங்கன்றதுக்காக பின்பற்றது இல்லை மதம்னு சொல்றது. நாங்க உணர்ந்து எங்களுக்காக நாங்க பின்பற்றது. இது ஒன்று வாரிசுரிமை இல்லை மதம்னு சொல்றது. அப்படியே வாரிசோட சொர்க்கம் போக போறீங்களா? போவேலா. நீங்க உங்களோட மார்க்கத்தை நீங்க அந்த ஈமான நக்கீதாவை நீங்க ஏத்துக்கொண்டா மட்டும்தான் நீங்க முஸ்லீம். இப்ப சொல்லுங்க, ஷாஃபில ஒன்று சொல்லப்பட்டிருக்கிற ஒன்றுக்கு முரணான ஹதீஸ் ஈஞ்சின்னு சொன்னா எதை ஏற்பீங்க? ஹதீஸை தான் ஏற்கணும், புகாரியை தான் ஏற்கணும். அது ஷஹீஹா ஈக்கணும், லைஃபான ஹதீஸ்கள் இல்லை. அப்போ உங்களுக்கு பிரச்சனை வரும். அப்போ ஷாஃபி வந்து அப்போ ஷஹீஹான ஹதீஸை வச்சு தொகுக்கலையானா ஷஹீஹான ஹதீஸ் வச்சு தான் தொகுத்தாரு. ஆனால் எல்லாமே போயிட்டு தேடிக்கொண்டு இயல அவருக்கு. ஸோ அவருக்கு கிடைச்சதை அவர் வச்சு தொகுத்தாரு. அதுக்கு எல்லாத்துக்கும் சட்டம் அவர் எழுதினாரு. ஆனால் சிலதுகளுக்கு அவருக்கு ஹதீஸ் கிடைக்கல. அதனால அவர்கிட்ட ஹதீஸில் வச்சு அவருக்கு என்ன வருதோ அதை வச்சு அவர் சட்டத்தை தொகுத்தாரு. அது அன்றைக்கு தேவைப்பட்டுச்சு. அது அன்னைக்கு ஸ்ரீலங்காவுக்கும் தேவைப்பட்டுச்சு. அண்ட் அன்னைக்கு முஸ்லீமா வாழ்றதுக்கு அது கட்டாயமாக தேவைப்பட்டுச்சு. இன்னைக்கு அது எங்களுக்கு தேவை. ஆனால் அதில் ஒரு அதுக்கு மாற்றமாக ஹதீஸ்கள் வரக்கொள்ள ஹதீஸை பின்பற்றுறது தான் சிறந்த ஒரு வழி. இப்போ சொல்லுங்க, மத்ஹப் லாய்க்கா எது யூஸ் பண்ணுறதுன்னு உங்களுக்கும் விளங்கலாட்டி இன்னொருக்கா ரிப்பீட் போயிட்டு பாருங்க. உங்களுக்கும் லாய்க்கா என்ன மத்ஹப் யூஸ் பண்ணுதுன்னு இப்போ உங்களுக்கு கிளியராக விளங்கும். ஏன்னா நீங்கள் ஒரு இமாமை பின்பற்ற போறீங்களா இல்லாட்டி முகமது நபியை பின்பற்ற போறீங்களான்ற 2 டிஃப்ரெண்ட். சிலவங்க பார்த்திப்போம், ஒரு மௌலவியோ ஒரு உலமாவோ ஒரு ஆலிமோ சொல்லிட்டா அவங்கள்ட்ட சரி அல்லாஹ் சொல்லிட்டான்னு நினச்சி அதே பின்பற்றி கொண்டிருப்பாங்க. ஆனால் அதுக்கு ஹதீஸோ ஆதாரங்களோ குர்ஆன் ஆதாரங்களோ ஒன்றுமே இருக்காது, அதே பின்பற்றி கொண்டிருப்பாங்க. நான் இமாம்னு சொன்ன 4 இமாமே எடுப்பேன். எந்த இடத்துல 4 இமாம் பெருசா, நபி ஸல்லல்லாஹு பெருசா? நபி தான் பெருசு. ஸோ 4 இமாமும் சொல்ற கருத்துக்கு முரணான ஒரு கருத்து சஹீஹான ஹதீஸ்ல இல்லைன்னா சஹீஹான ஹதீஸ் யார் சொல்லிப்பா? நபி தான் சொல்லிப்பா. ஆனால் இந்த 4 இமாம்ன்ற ஒரு சொல்லக்கூடிய கருத்துக்கு சார்பான ஹதீஸ் கிடைச்சா இமாம்களோட கருத்து வந்து பலம் பெறும். அது பலம் பெறாத ரீசன் என்னத்தன்னா ஷையான ஹதீஸ் கிடைக்கல, அவரோட கருத்துக்கு சரியான ஹதீஸ் கிடைக்கணும். இப்போ ஒரு இமாம் சொல்கிறாங்க ஒரு கருத்து ஒன்று, அந்த கருத்துக்கு சட்டத்தில் இருக்குது, அந்த கருத்துக்கு ஷையான ஹதீஸ் கிடைச்சா அந்த கருத்து பலம் பெறும். அதுக்கு மாற்றமாக கிடைச்ச ஹதீஸ் இன்ச்சி அப்படின்னு சொன்னால் இதை 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 நாங்கள் ரத்து செஞ்சுட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸை சைடு தான் நாங்கள் எடுக்கணும். இதுதான் உண்மையான முஸ்லீமாக பிறந்த எல்லாருமே செய்ய வேண்டிய விஷயங்கள். இதை தான் நாங்கள் லாய்க்காலையும் டீச் பண்ணுறோம். ஸோ ஷாஃபி மில்ல, ஹனஃபி மில்ல, அம்பலி மில்ல, மாலிகி மில்ல நாளும் பொதுவாக டீச் பண்ணி அண்ட் தௌரா ஹதீஸையும் டீச் பண்ணக்குள்ள அவங்க இன்னும் முழுமை பெறுவாங்க. ஸோ ஆலிமா கோர்ஸில் எந்த டீச் பண்ணுறன்றது தான் எனக்கு பிரச்சனை. ஸோ அதை நாங்கள் என்ன சொல்லியாச்சு. 2வது வருவோம், ஜமாத்துகள். அதாவது தப்லீக், தௌஹீத், ஜமாத்தே இஸ்லாம், முஜாஹிதீன் அப்படின்னு ஜமாத்தல். இந்த ஜமாத்தல் பார்த்தோன்னு சொன்னால் ஒரு நாடு இல்லாட்டி ஒரு ஊருக்குள்ள இருக்கிற ஸ்போர்ட்ஸ் கிளப் ஒன்று மாதிரி. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ணி இல்லாட்டி அவங்க ஒரு குழுவாக சேர்ந்து அவங்களோட ஸ்டைலில் அதை செய்வாங்க.
இப்போ இது ஏன்ட ஜமாத், அது உங்களோட ஜமாத்துன்னு நீங்க பிரிஞ்சிருக்கலாம். ஆனா, இதையே உருவாக்கினாங்கன்றப்போ, இதுவும் நல்ல ஒரு காரணத்துக்காக தான் உருவாக்கியிருப்பாங்க. இப்போ ஜமாத்தை இஸ்லாமாக்கிலும் அது ஒரு நோக்கம் உண்டிக்கு. இஹ்வானுல் முஸ்லிம் ஒரு நோக்கம், முஜாஹிதீன் நோக்கம், ஜமா என்னத்த தௌஹீத் ஜமாத் அது ஒரு நோக்கம், தப்லீக் ஜமாத் அது ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தை பார்க்கணும்னு சொன்னா எல்லாம் மார்க்கத்துக்கு நல்லது செய்யணும்ன்ற ஒரு நோக்கம் தான் எல்லா ஜமாத்துக்கும் உதித்தான உண்டு. யாருமே இல்லை முஸ்லிம்கள் காஃபிர்கள் முஸ்லிம்களை நாசமாகணுன்ற எண்ணத்தில் யாரும் இங்கே ஒரு ஜமாத்தை ஒரு பிரிவை வந்து கொண்டு வரது இல்லை. எல்லாருக்குமே நல்லதொன்று செய்யணும், முஸ்லிம்களை நல்வழிப்படுத்தணும், அல்லாவின் பால் அலைகணுன்றதுக்காக எல்லா ஜமாத்தும் கொண்டு வராங்க. யாரும் தப்பான வழியை இங்கே ப்ரொமோட் பண்ணுறது இல்லை. அப்படி ஒரு சில வழி தவறி அந்த ஜமாத்துக்குள்ளேருந்து வழி தவறி போன சிலர் அப்படி பண்ணாலும் அதில் ஜமாத்துக்குள்ள இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஸ்ரீலங்கான்னு எடுத்தா இங்கே இருக்கிற முக்காவாசி பேர் நல்லவனா இருந்தால் காவாசி பேர் கெட்டவனா இருப்பான். அதே மாதிரி தான் ஒரு ஜமாத்துக்குள்ள ஈக்கிறவனும் எல்லாருமே நல்லவன் இல்லை. அந்த ஜமாத்துல உறுப்பினர்ல 4-5 பேர் கெட்டவனா இருக்கலாம், அதுக்கு ஜமாத் குத்தம் இல்லை. இல்லைங்களா? அந்த ஜமாத்தில் குத்தம் இல்லை, அதான் சொல்ல வரேன். ஒரு ஜமாத்தில் ஒரு 4 பேர் என்னமோ தப்பு செஞ்சுட்டாங்கன்னு ஒட்டுமொத்த ஜமாத்தையும் பிடிச்சி பேசுறது தப்பு. அப்போது இது 2 விஷயம் இருக்குது. ஒன்று அடிச்சு கொள்வாங்க இவங்க இவங்க. கருத்து கருத்து மாறுபடும். கருத்து மாறுபடும்னா அந்த கருத்து குர்ஆன் சுன்னாக்கு எகெயின்ஸ்ட் ஆகிதா. இப்போ எங்கட ஜமாத்துன்னு இருப்போம், இப்போ இது எங்கட ஜமாத்துனா குர்ஆன் சுன்னாக்கு எகெயின்ஸ்டா இருக்கான்னா இருந்தால் அது எங்கள்கிட்ட ஜமாத்தில் அங்கீக்கிறதும் இல்லை. இப்போ நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இது ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்னு எடுத்துங்க. இது ஸ்போர்ட்ஸ் கிளப் தான். நீங்கள் இப்போது நீங்கள் ஒரு ஊர் ஒன்று இப்போ நீங்கள் ஒரு ஊருக்குள்ளே இருக்கிறீங்க, அந்த ஊருக்குள்ளே 10 ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குது. இப்போது ஊருக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா எல்லா ஸ்போர்ட்ஸ் கிளப்பும் கிளப்பை மறந்துட்டு மனிதாபிமானம் மனுஷன் எங்கட ஊருன்னு வருவாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா ஒரு முஸ்லீமுக்கு பிரச்சனைனா ஒவ்வொரு ஜமாத் அந்த ஜமாத் போட்டும் இந்த ஜமாத் போட்டும் எல்லாமே பிரிஞ்சு 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 ஒரு போராட்டம்டாலும். இப்போ சில இடத்துல நான் கேரளா போயிட்டீங்க, அங்கே பார்த்தாலும் அந்த ஜமாத் வேற இந்த ஜமாத் வேற. அப்படியே ஒன்றுக்கு செய்யலைடா முடியாது. தமிழ்நாடு சைடு நான் வந்தில்ல சொல்றீங்க அது தெரியா. ஆனால் அதுவும் பிரிஞ்சு எப்போ ஒத்துமையாவீங்களோ அப்போ அந்த கொடி பறக்கும். அப்போ ஒத்துமையாகணும்னா என்ன நடக்கணும்? முடியாது. ஏன் முடியாதுன்னா, இந்த ஜமாத்துக்கு ஒரு மஸ்ஜித், அந்த ஜமாத்துக்கு ஒரு மദ്രസா, அந்த ஜமாத்துக்கு ஒரு கொள்கை, அந்த ஜமாத்துக்கு ஒரு சிஸ்டம். அதே மாதிரி தான் இங்கே ஒரு மദ്രസா, ஒரு கொள்கை, அது இது. இப்போ தனிப்பட்ட மദ്രസാன்னு அதுக்குள்ளேயே ஊறி போனவங்க அந்த ஜமாத்தை தான் ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம உண்மைக்குமே ப்ரொமோட் பண்ண வேண்டியது ஜமாத்தை மட்டும் இல்லை, எங்களோட மார்க்கத்தை தான், ஒற்றுமையை தான். அந்த ஜமாத்துக்குள்ளே ஒற்றுமை இல்லைன்னா இஸ்லாம் இஸ் அ பீஸ்ஃபுல் ரிலிஜன், அதாவது சமாதானத்திட இதுதான் இஸ்லாம்னு எப்படி சொல்லேலும் நீங்களே அடிச்சுட்டு சாகக்குள்ள. இப்போ இந்த இஸ்ரேல் பெலஸ்தீன் போற பார்க்குறதும் ஓகே. அடுத்த ஊட்டோ மனுஷனோட முஸ்லீமாக தான் இருப்பான். வேலி சண்டை காணி இடத்துக்கு சண்டை பிடிக்கிறதும் ரெண்டும் இஸ்ரேல் பெலஸ்தீன் மாதிரி அதுவும் கூட போகிறதும் ஓகே. இல்லைங்கண்ணா, ஒட்டு மொத்தமாக ஒரு லிஸ்ட் ஒன்று எடுத்தோன்னு சொன்னால் எங்கே சரி ஒரு காணி பிரச்சனை போயிட்டு கொண்டு தான் இங்கே பூமிக்கா சண்டை, இந்த அண்ணன் தம்பி சண்டை, விட்டு கொடுத்து பழக்கமும் இல்லை. சில விஷயத்தில் இவங்க முரண்பாடு ஆயிக்கலாம், சில விஷயத்தில் இவங்க முரண்பாடு ஆயிக்கலாம். ஆனால் 99% ஒத்து தான் போவாங்க. தொழுகையும் உண்டு ஆகிக்கும் சரியா, தொழுகையும் ஒரே மாதிரி தான். அதுலேயும் ஒரு 99% பொருந்தி போகணுங்களே, ஒரு 1% தான் சேஞ்ச் ஆகும். அவங்க சொல்கிற கருத்துக்கள்லேயும் 1% தான் டிஃப்ரெண்ட் ஆகும். இந்த எவ்வளோ ஜமாத் எடுத்தாலும் 99% பொருந்தி தான் வருவாங்க. மார்க்கம் சைடில் தான் வருவாங்க. நபி ஹதீஸ் அது இது எல்லாமே பொருந்தி தான் வருவாங்க. ஒரு பர்சன்ட்டை வச்சு கொண்டு நாங்கள் அடித்து கொண்டு அவன் காஃபீர், இன்னொரு ஜமாத்தில் இருக்கிற காஃபீர்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வளர்ந்திக்கின்னு சொன்னால், இதை வச்சு ஐபிஎல் மேட்சை பார்க்குறத விட மோசமாக இன்றைக்கி ஜமாத்தில் அடித்து கொள்ளுது. அதனால தான் இவங்கள போட்டு வச்சுக்கிறேன். இவங்க கூட அடிக்கிறதுக்கு பெரிய ஒரு ஆடியன்ஸ் இருக்குது, ஒரு இதொண்டிக்குது, நோக்கம் ஒண்டிக்குது. ஆனால் 2 ஜமாத்துகளும் மோதிக்கிறதுனால எந்த நோக்கமும் இல்லை. ஆனால் இதில் லாபம் அடைகிறது இதுக்கு பின்னால் இருக்கிற தலைகள் தான். இல்லைங்கண்ணா? ஸோ நாங்கள் கேட்குற கேள்வி, ஒரு கொடியில் முஸ்லீமாக இருந்து எல்லாரும் ஒற்றுமை ஆகிக்கிறது பெஸ்ட்டா, இல்லாட்டி தனி 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 கொடி ஆகிக்கிறது பெஸ்ட்டா? எப்போ நாங்கள் பிரிஞ்சுக்கிறோமோ அப்போ எங்களை அடிக்கிறது லேசி. அப்போ
இப்போ எங்களை கொல்றது லேசி. ஏன்னா அந்த தௌஹீத் ஜமாத்காரன் தானே செத்து போனான், எனக்கு கவலை இல்லைன்னு தப்லீக் ஜமாத்காரன் நினைப்பான். தப்லீக் ஜமாத்காரன் தானே செத்து போவான் நான் தௌஹீத் ஜமாத்காரன் நினைப்பான். அப்படி தான் நினைக்கிறாங்களே ஒழிய, இப்போ பெலஸ்தீனை பாருங்க, பெலஸ்தீன்காரன் தான் செத்து போகிறான், காசாலிக்கு தான் செத்து போகிறான், கட்டார்காரன் நல்லா தான் நினைக்கிறான், பாகிஸ்தான்காரன் நல்லா தான் நினைக்கிறான், ஜோர்தான்காரன் நல்லா தான் நினைக்கிறான், அவன் அவன் நினச்சி கொள்கிறான். ஆனால் சாவுறது முஸ்லீம்னு ஒருத்தன் கூட நினைக்கல, சாவுறது மனுஷன்டான்னு ஒருத்தன் கூட நினைக்கல. பலஸ்தீன்காரன் தான் செத்து போகிறான்னு பிரிச்ச அப்புறமா உங்களை கொல்றது ஈஸி அவங்களுக்கு. அதனால ஒற்றுமை நாம் எல்லாரையும் வாழ வைக்கும். ஆனால் அந்த ஒற்றுமையை நாங்கள் சீர்குலைச்சிட்டு இன்னும் நாம் வெட்டிங் ஒரு திருமணத்துக்கு கூட நாங்கள் இந்த ஜமாத்துன்னு மென்ஷன் பண்ணவே தேவையில்ல. அப்படி மென்ஷன் பண்ணுறதுனால என்ன உருவாகுதுன்றா, ஒரு மார்க்கத்துக்குள்ளே இன்னொரு ஜாதி உருவாகுது, இன்னொரு ஏற்றத்தாழ் உருவாகுது. எல்லாருக்கும் அதை நிப்பாட்டுங்க. நிப்பாட்ட வேண்டிய ஒன்றாவது விஷயம், என்ன ஜமாத்தை நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. நீங்கள் அந்த ஜமாத்தில் வேணால் இருங்க, வான்னு சொல்லலை. லாய்க்கா உள்ளுக்கு வர ஒவ்வொரு புள்ளோலும் எந்த ஜமாத்தோ இந்த கொள்கை நீங்கள் மென்ஷன் பண்ண தேவையில்லை. ஆனால் நீங்கள் அந்த கொள்கையில் ஈக்கலாம். நாங்கள் உங்களுக்கு அதுக்கு எந்த தடையும் போட மாட்டோம். நீங்கள் அந்த கொள்கையில் இருங்க. முஅல்லிமாக்களா நீங்கள் அந்த கொள்கையில் இருங்க. ஆனால் எந்த இடத்துலையும் உங்களோட கொள்கையை இதுக்குள்ளே புகுத்தப்படாது, டீச் பண்ணவும் படாது, கொள்கையே படாது. உங்களோட கொள்கை உங்களோட கையில். இங்கே நாங்கள் ஜென்ரல் பொதுவான ஒரு சிலபஸ், எந்த கொள்கைக்கும் அடிப்படம் இல்லாத ஒரு சிலபஸை தான் நாங்கள் இங்கே தாரோம். நீங்கள் அந்த சட்டம் அதான் ஷாஃபி, ஹனஃபி, ஹம்பலி, மாலிகினா 4மே உண்டுக்குள்ளுக்கு வந்துடுச்சு. அதுக்கப்புறமா ஹதீஸ் முள்ளுக்கு வந்துடுறப்போ நீங்கள் என்னத்துக்கு இன்னொரு ஜமாத் இருக்கலாம். அது மார்க்கத்தை இன்னும் வளர்க்குறதுக்கு ஒழிய இன்னொரு ஜமாத்தை தாழ்த்துற மூலமாக இன்னொரு முஸ்லீம் தாழ்த்தப்படுறான்றத மறக்கிறதுக்கு அல்ல, இன்னொரு முஸ்லீமை கை கொடுத்து வாழ வைக்கிறதுக்கு. ஜமாத்தில் பிரிஞ்சிரிங்க, பிரச்சனையே இல்லை. ஆனால் ஒத்துமையாக இருங்க. ஆனால் அதுதான் இங்கே பிரச்சனை. அதை மட்டும் தான் சொல்ல வரேன். அதனால தான் நாங்கள் இந்த ஜமாத்தையும் இங்கே உள்ளுக்கு எடுக்கிறதில்ல, நேம் வைஸாக. ஸோ நீங்கள் எந்த கொள்கையில் வேணாலும் ஸ்டூடெண்ட் ஆகிக்கலாம், அதுக்கு எந்த தடையும் இல்லை. ஆனால் ஒரு விஷயம், நீங்கள் அதை இங்கே ப்ரொமோட் பண்ண மட்டும் கூடாது. ஸோ லாய்க்காவும் ப்ரொமோட் பண்ணாது. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியர் தானே. ஆனால் இப்போ நிறைய ஜமாத் எடுத்தீங்கன்னா, நாங்கள் இப்போ ஸ்ரீலங்கா பொறுத்த வரையில் நாங்கள் குர்ஆன் சுன்னா மட்டும் தான் பின்பற்றுறோம் அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு அவங்க ஜமாத்தை உள்ளுக்கிந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ அப்படி ஒன்று இங்கே லாய்க்கெல்லாம் நடக்காது. ஏன்னா நாங்கள் அவ்வளோ ரெக்கார்டிங் செய்யும் உங்களுக்கு பப்ளிக்காக தான் தரோம். அப்போ ரெக்கார்டிங்ஸை வச்சு உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கவும் மேலும். உண்மை தானே, நீங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் என்ன ஜமாத்தை கொள்கை என்ன படித்து கொடுக்குறாங்க. இங்கே மிஸ்டேக் நடந்தால் கூட உங்களுக்கு திருத்திடும். ஸோ மனுஷன் மிஸ்டேக் பண்ணுவான். ஸோ ஒவ்வொரு மௌலிமாவும் ட்ரைனிங்க்கு வர நிறைய மௌலிமாக்கள் இருப்பாங்க, அவங்க ட்ரைனிங்கில் இருப்பாங்க. ஸோ அவங்களும் மிஸ்டேக் பண்ணலாம். ஸோ ஸ்டூடெண்ட்ஸு தெரிஞ்சுக்கும் இப்படி தான் இது வராது அப்படின்றக்குள்ள நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணலாம், நீங்கள் தேடி பார்க்கலாம். ரைட்டா? ஸோ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு லாய்க்கா எந்த ஜமாத் எந்த கொள்கையும் இல்லை, எந்த மதுஹபும் இல்லை. இங்கே குர்ஆன் சுன்னா அடிப்படையில் மட்டும் டீச் பண்ணக்கூடிய விஷயங்கள். குர்ஆன் என்னத்துக்கு இது ஹதீஸில் ஷஹீஹா ஆகிக்கணும். ஷஹீஹான ஹதீஸ் மட்டும்தான் எடுக்கிற. லைஃப் கொஞ்சம் வீக்னாலும் அதை நாங்கள் எடுக்கிறது இல்லை இல்லைங்களா. ஒரு லைஃபான ஹதீஸ் என்ன இதுக்கு போகிற டீப்பான பாடங்களில் லைஃப்னு சும்மா வந்தாலும் நாங்கள் எடுக்கிறது இல்லை. சில மദ്രஸால எடுப்பாங்க, பட் நாங்கள் எடுக்கிறது இல்லை. ஸோ ஷஹீஹான ஹதீஸ் அண்ட் குர்ஆன் சுன்னா ஆதாரத்தோட தான் இங்கே டீச் பண்ணப்படுதே ஒழிய வேறு எந்த மத்ஹபோ வேறு என்ன எக்ஸ்டர்னல் கிதாபை கொண்டு வந்து இல்லை. அந்த கிதாபை கொண்டு வந்தாலும் அது குர்ஆன் சுன்னாக்கு அடிப்படையில் தான் உருவாக்கப்பட்டதான்றதும் பார்க்குறேன். அதனால் நாங்கள் ரிஜெக்ட் பண்ண புக்ஸ் இன்னைக்கு இஸ்லாமிக் ஒரு உங்களை எப்படி சொல்கிறேன், ஒரு 160 புக்ஸ் இஸ்லாமிய கிதாபில் நாங்கள் ரிஜெக்டே பண்ணிக்கிறோம். ஏன்னா அது பொதுவான ஒரு கேட்டகரியில் இல்லைன்றதுக்காக. அரபிக் கைகளும் தமிழில் எழுதப்பட்ட கிதாபை 160 ரிஜெக்ட் பண்ணிவிட்டு பொதுவான சிலபஸ் தான் இங்கே தொகுக்கப்படுது, இங்கே டீச் பண்ணப்படுது. ஸோ உங்களுக்கு அப்படி என்ன சரியான பிரச்சனை இது, யாராச்சும் சொல்கிறாங்க இது அந்த மதம் இந்த மதம்னா உங்களுக்கு வீடியோஸ் இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆதாரம் கேட்கலாம், எப்படி சொல்கிறீங்க என்ன ஆதாரம் அப்படின்னு சொல்லி. அந்த ஆதாரம் அவங்களுக்கு இல்லை. ஏன்னா ஒரு மദ്രஸா குத்தம் சொல்லணும்னா ஏதாச்சும் ஒரு கொள்கையை வச்சுக்கொண்டு அவங்க அந்த கொள்கை அப்படின்னு சொல்லினா நாங்கள் போக மாட்டோம்னு தெரியும். அதனால அவங்கள முட்டாளாக தான் வச்சு கொண்டிருக்கிறாங்க சில பேர், சில மக்கள். உங்களோட சொந்தக்காரங்களாக இல்லை, ஒன்றாவது எதிரி ஒருத்தனை உங்களோட சொந்தக்காரன் தான். ஏன்னா அவன் தான் விடவும் மாட்டான், வளர்றவனை வளர்த்து விடவும் மாட்டான். டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கும் நாங்கள் இங்கே தந்திக்கிறது எல்லாமே டிரான்ஸ்பேரண்ட்டாக தான் இது. உங்களுக்கு வெளியே பார்த்துக்கொள்ள ரெக்கார்டிங் லிங்க்ஸ்லேருந்து படித்து கொடுக்குற விஷயம் எல்லாம் இது. உள்ளுக்கும் உங்களை அடைச்சி வச்சு கொண்டு யாருக்குமே சொல்ல வேணும்ட்டு நாங்கள் சொல்லி தரவும் இல்லை. உங்களுக்கு ரெக்கார்டிங் வீடியோ கூட உங்களோட
அடுத்தவங்களுக்கு அனுப்பிடிக்க வாங்கன்னு நாங்கள் சொல்லவும் இல்லை. உங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு இந்த படிச்ச தரத்தில் லிங்க்ல பிரச்சனைக்குன்னா உங்களோட உஸ்தாதோ மொல்லிமோ ஆலிமோ உங்களோட ஜமாத்தில் உள்ள ஆட்களுக்கோ நீங்கள் அனுப்பி இதை கேட்கலும், இது சரியா இது பிள்ளையா பாருங்க அப்படின்னு சொல்லி. ஒரு குத்தம் ஒருத்தன் எடுத்து வைக்கிறான்னா அந்த குத்தத்துக்கு ஆதாரங்கள் வேணும். சரியான ஆதாரங்களை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு குத்தத்தை எடுத்து வைக்க சொல்லுங்க. அப்படி யாராச்சும் வச்சா இதுக்கு அப்புறமா, ஏன்னா கண்ட்ரோவர்சி கிரியேட்டர்ஸும் நாங்கள் தான். ஸோ வி ஆல்சோ நோ ஹவு டு கிரியேட் கண்ட்ரோவர்சி. ஸோ அதனால தான் சொல்கிறோம். ஏன்னா அப்போ என்ன பார்த்து சொல்லணும்னு சொன்னால் என்னோட பர்சனல் விஷயத்தை கொண்டு வருவாங்க. பர்சனல் வேறு, லாய்க்கா வேறு. லாய்க்கா தனி, என்னோட பர்சனல் சரி. ஸோ நானும் திருந்த ட்ரை பண்ணி கொண்டிருக்கிறேன். நானும் இன்னும் படித்து கொண்டு தான் இருக்கிறேன். நானும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கொண்டு தான் இருக்கிறேன் மார்க்கம் பக்கம். நானும் முஸ்லீம் தான், ஆனால் இன்னும் அல்லாஹ் பக்கம் டீப்பாக வரணும். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா பர்சனல் லைஃபையும் மദ്രஸாயும் கொண்டு வர வேணும். மദ്രஸா தனியாக முஅல்லிமாக்களால் நடத்தப்படுது, ஆலிம்களால் நடத்தப்படுது. நிறைய பேர் டெஸ்ட் பண்ண அப்புறமா தான் சில ரெக்கார்டிங் வீடியோஸே வெளியே வருது. இப்போ நான் போடுறது கூட, நான் பேசுறது கூட முஅல்லிமாக்களும் ஆலிம்களும் டெஸ்ட் பண்ண அப்புறம் தான் ரிலீஸை பண்ணுறாங்க. சரி, ஓகே, இதில் என்ன சரி பிரச்சனை இருந்தால் கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே கொண்டு வந்து போடுறாங்க. அது தவிர்த்து ஈவன் நான் பேசினா கூட டெஸ்ட் பண்ண அப்புறமா தான் தரப்படுதுன்றதை மறந்துடுவானும். இதே மறந்துடுவானும். ஒன்றே ஒன்று தான், லாய்க்கா உங்களுக்காக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி லாய்க்கா உங்களுக்காக தரப்பட்டது. உங்களோட சொத்து. நீங்கள் தான் அதை பொறுமையாக பாதுகாப்பாக பார்க்கணும். அவ்வளோதான் சொல்லிக்கிது. ஜெஸாக்கல்லா ஹைரா.